ஜல்லிக்கட்டுக்காக மாபெரும் போராட்டம் நடத்தி திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்கோம் தமிழர்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளுக்கும் ஒன்று திரண்டு போராடி தான் நம்ம உரிமையை நிலைநாட்டிக்கணும். கவர்மெண்ட்லாம் கார்ப்பரேட் கைக்கூலிகளாக மாறி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளோட நாட்டு மாடுகள் உற்பத்தியை தடுக்காமல் இருக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு தடையை நம்ம நிறுத்தியிருக்கோம். அது நல்ல விஷயந்தான். நாட்டு மாடுகள், நாட்டு காளைகள் நல்லா இருந்தால் தான் நாட்டு பசு மாடுகள் அது மூலமாக நல்ல பால் உற்பத்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜல்லிக்கட்டு நடத்தினதில் சில வீரர்கள் மாடு முட்டி கொம்பால் முட்டி உடல் செறிஞ்சு இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. இதையும் காரணம் காட்டி இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. ஆனால் இராணுவத்தில் போராடி வீரமரணம் அடைஞ்சதுக்கு ஒப்பான நிகரான விஷயந்தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர்கள் வீரமரணம் அடைகிறதும். இதுதான் என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.